ஒருவர் மிதமிஞ்சிய நேர்மையாக இருப்பது ஆபத்தானது. உயர்ந்த மரங்கள் முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையானவர்கள் முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நட்பிற்கும் பின்னால் ஒரு சுயநலம் இருக்கும். சுயநலம் இல்லாத நட்பு இல்லை. இது ஒரு கசப்பான உண்மை. பூக்களின் மனம் காற்றின் திசையில் மட்டுமே பரவும். ஆனால் ஒரு நபரின் நற்செயல் எல்லா திசைகளிலும் பரவுகிறது. ஒரு மனிதன் பிறப்பால் பெரியவன் ஆவதில்லை, செயல்களால் பெரியவன் ஆவான். சிங்கத்தின் தலைமையில் கழுதையும் வென்றுவிடும். கழுதையின் தலைமையின் கீழ் இருக்கும் சிங்கமும் தோற்றுவிடும். உங்களை விட உயர்ந்தவர்களிடமோ அல்லது தாழ்ந்தவர்களிடமோ நட்பு வேண்டாம். அத்தகைய நட்புகள் உங்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது. உன் ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் அது உன்னை அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் எப்படி இருப்பார்கள்? எதிரில் இனிமையாக பேசி பின்னால் புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களோடு பழகுவது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமமாகும். நல்லது கெட்டது அறிந்து தலையாட்டுபவன் நண்பன், சொல்வதற்கு எல்லாம் தலையாட்டுபவன் துரோகி. தர்மம் கொடுத்து வாழ்ந்தவன் இறந்த பின்னும் வாழ்கிறான். தர்ம சிந்தனையே இல்லாதவன் வாழும்போதே செத்தவனாகிறான். ஒருவன் அடையும் திருப்தி அவன் உண்ணும் உணவில் அல்ல, அவன் பெறும் மரியாதையால் அமைகிறது.